ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சிவம் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இருண்ட அறையில் இப்போது மரணத்தின் நிழல் படிந்திருந்தது. சுவர்களில் இருந்த இரத்தக்கரைகளும் அந்த அறையில் அப்பியிருந்த இருட்டும் காண்பவரை நடுங்கச் செய்தது. சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த சிவம் அந்த மர நாற்காலியில் சரிந்து கிடந்தார். அவரது கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. ஆதி அவருக்கு முன்னே ஒரு சிறிய நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது கையில் ஒரு சிகரெட் எரிந்து கொண்டிருந்தது. அவன் சிவத்தை ஒரு தீராத வெறுப்போடு பார்த்தபடி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். ஆதி அலுப்போடு, யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், வாயை திறக்க மாட்ற. இங்க பாரு, உன்னை போல ஒரு நிமிஷம் ஆகாது. எனக்கு ஒரு வேலை வெட்டியிலன்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கேயே உட்காந்து டெய்லி உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சும்மா உன்னையே சுற்றி சுற்றி உன்கிட்டயே டீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. மரியாதையா சொல்லு, நான் தாண்டா அப்படி பிளான் வச்சிருக்கீங்க? எந்த பக்கம் கால் வச்சாலும் கண்ணி வெடியா இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு தெரியும். உண்மையை சொல்லிடு. உன்னை அடிச்சும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். வேற என்னதான் செய்யறது? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். மரியாதையா சொல்லிடு. இல்ல என்று ஆதி கூற சிவத்தின் உடல் பயத்தில் நடுங்கியது. அவர் ஆதியின் கண்களை பார்க்கவே அஞ்சினார். அவருக்கு தெரியும் ஆதி எதற்கும் துணிந்தவன் என்று. சிவம் தழுத்தழுத்த குரலில், இங்க பாரு ஆதி, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா என் பொண்ணை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணிடாத ஆதி என்று சிவம் கூற ஆதி இதை கேட்டதும் விகாரமாக சிரித்தான். அந்த சிரிப்பு அந்த இரண்டு அறை முழுவதும் எதிரொலித்தது. அவன் சிகரெட்டை தரையில் போட்டு தேய்த்துவிட்டு சிவத்தின் மிக அருகில் வந்து குனிந்தான். ஆதி வெறித்தனமான பார்வையோடு, இல்லை எனக்கு புரியல, உன் பொண்ணை டார்ச்சர் பண்ணி உங்ககிட்ட உண்மையை வாங்குவேன் நினைச்சியா? யோ, அதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இங்க பாரு, நான் ஒன்றும் பொட்டை கிடையாது உன் பொண்ணை டார்ச்சர் பண்ணி உங்ககிட்ட உண்மையை வாங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இங்க பாரு, அவன் உன் பொண்ணு கிடையாது, அவள் என்னோட மீரா. என்ன உங்ககிட்ட உண்மையை வாங்க அவளை ஏன்டா நான் டார்ச்சர் பண்ணணும்? ஆனால் அவளுக்கு இருக்கு. அவள் என் கைக்குள்ளே தானே இருக்கா. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் கவனிச்சுக்கிறேன். அவளை எப்போ அடிக்கணும், எப்போ அணைக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும். உன் பொண்ணெல்லாம் இதுக்குள்ளே வரவே மாட்டா. அதெல்லாம் எங்கள் மேட்ரு கிடையாது. நீ மரியாதையே உண்மையை சொல்லு. அந்த சித்தார்த் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான் என்று ஆதி மிரட்ட, ஆதியின் அந்த வார்த்தைகளில் இருந்த அதிகாரமும் திமிரும் சிவத்தை ஒட்டுமொத்தமாக உடைத்தது. சித்தார்த்திடமிருந்து தப்பித்தாலும் ஆதியிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். சிவம் நடுக்கத்தோடு உண்மைகளை சொல்லத் தொடங்கினார். சொல்ற ஆதி, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ நினைக்கிற மாதிரி சித்தார்த் சாதாரணமாக உன்னை எதிர்க்கல. அந்த சித்தார்த் உன்னை சுற்றி ஒரு பெரிய சிலந்தி வலையை பின்னி வச்சிருக்கான். உன்னோட பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டையும் சித்தார்த்துக்கு தெரியும். உன்னோட மெயின் செக்யூரிட்டிஸ் டீமில் இருக்கிற ராகவனும் உன்னோட லீகல் அட்வைசர் ஷங்கரும் சித்தார்த் கிட்ட வேலை போயிட்டாங்க. ஆதி, உன்னோட ஒவ்வொரு அசைவும் சித்தார்த்துக்கு உடனுக்குடனே போயிட்டுருக்கு. நீ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ், அதில் இருக்கிற மொத்த ஷேர்ஸையும் சித்தார்த் ரகசியமாக பினாமி மூலமாக வாங்கிட்டாரு. இன்னும் ஒரு மாசத்துல நீ அந்த கம்பெனிலேருந்தே வெளியே போயிடுவ. அது மட்டும் இல்லை, நீ யூஸ் பண்ணுற அந்த ரகசிய கடத்தல் ரூட், அது எல்லாமே சித்தார்த்துக்கு தெரியும். அதில் சித்தார்த் ஏற்கனவே போலீஸில் செட் பண்ணி வச்சிட்டாரு. அடுத்த ஷிப்மெண்ட் இறங்கும்போது நீ மொத்தமாக மாட்டுவ. உன்னோட பினாமிகளோட லிஸ்ட்டு, உன்னோட வெளிநாட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும்
நான் தான் சித்தார்த் கிட்ட கொடுத்தேன். இங்க பாரு ஆதி, உன்னை கொல்றதை விட ஒரு சாம்ராஜ்யத்தை அடியோட சரிச்சு உன்னை நடுத்தெருவில் நிறுத்துறது தான் சித்தார்த்தோட நோக்கம் என்று சிவம் சொல்லி முடித்தபோது அந்த அறையில் ஒரு மயான அமைதி நிலவியது. விஸ்வா, அசோக் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆதி மெல்ல எழுந்து நின்றான். அவனது முகம் இப்போது இன்னும் கொடூரமான அமைதியை கொண்டிருந்தது. தனக்கு மிக நெருக்கமானவர்களை தனக்கு குழிப்பறிப்பார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆதி அமைதியாக இருந்தான். திடீரென அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான குரூரமான புன்னகை மெல்ல அரும்பியது. ஆதி மெதுவாக தனது நாற்காலியிலிருந்து எழுந்து நின்று கோட்காலரை சரி செய்து கொண்டான். அவனது கண்கள் சிவந்திருந்தாலும் அதில் இப்போது ஒரு விதமான தெளிவு இருந்தது. ஆதி திடீரென சத்தமாக சிரித்தபடி, ஏண்டா என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? பா, நானே மறந்துட்டேன். உங்களெல்லாம் டம்மி பீஸ் நினைச்சா பிளான்லாம் பக்காவா இருக்கே. அந்த சித்தார்த்துக்கு இவ்வளோ மூளை இருக்கா? அந்த கிழட்டு நாயி என்னை அழிக்க நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கான். எப்பா, நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். என்னடா இந்த பக்கம் கால் எடுத்து வச்சாலும் சரிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா அவன் என்னை சுற்றி அவ்வளோ குழி தோண்டி வச்சிருக்கான். நிஜமாவே நல்ல கேம் தான். ஆனால் அந்த கேம் இப்போ என் கைக்கு வந்துருச்சு என்று கூறியவன் திடீரென ஆக்ரோஷமாக சிவத்தை நோக்கி பார்த்தான். இங்க பாரு, நீ சொன்னதை நான் இப்பவே செக் பண்ணுவேன். ஒருவேளை நீ சொன்னதுல ஏதாவது பொய் இருந்தது, உன்னை ஒரு நிமிஷம் கூட உயிரோட விட மாட்டேன் என்று மிரட்டிவிட்டு ஆதி அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேற திரும்பினான். விஸ்வாவும் அசோக்கும் அவனுக்கு பின்னால் செல்லத் தொடங்கினர். ஆதி வாசலை நெருங்கிய போது பின்னால் இருந்து சிவத்தின் உடைந்த குரல் அவனை தடுத்தது. ஆதி, ஒரு நிமிஷம். அந்த குரல் கேட்டு ஆதி அப்படியே நின்றான். அவன் திரும்பவில்லை. ஆனால் அவனது தோள்கள் ஏறி இறங்கியது அவன் இன்னும் கோபமாக இருப்பதை உணர்த்தியது. எங்க பாரு ஆதி, நீ கேட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனி மறைக்க என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா ஆனா என் பொண்ணு மீரா, அவ ரொம்ப பாவம் ஆதி. என் மீராவுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவளுக்கு யாரை ஏமாத்த தெரியாது. சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன எறும்பு கூட அவ மிதிச்சது கிடையாது. அவளோட உலகம் ரொம்ப சின்னது. நான் மட்டும்தான் அவளுக்கு. ஆனா அவளோட சின்ன உலகத்துல இப்ப நீயும் உள்ள வந்துட்ட என்று சிவம் கூற ஆதி அமைதியாக நின்றான். சிவம் தனது இரத்த காயங்களையும் மீறி தொடர்ந்து பேசினார். இங்க பாரு ஆதி, மீரா ஒரு கண்ணாடி மாதிரி. தயவு செஞ்சு அவளை நீ சந்தேகப்பட்டு பார்க்காத. என் பொண்ணுக்கு நடிப்புனா எனக்கு தெரியாது ஆதி. நான் பண்ண தப்புக்கு அவளை தண்டிச்சிடாத. நான் எல்லாமே என் பொண்ணுக்காக மட்டும்தான் பண்ணேன். ஆனா அன்னைக்கு என் பொண்ணு கண்ணில் நான் பார்த்தேன். அவ உன்னை நிஜமாவே காதலிக்கிறா. அந்த அன்புல எந்த பொய்யும் கிடையாது. ஆனா நீ அவளை சந்தேகப்படுறதுல என் பொண்ணு செத்துட்டு இருக்கா ஆதி. ஒரு அப்பனா உன்கிட்ட நான் பிச்சை கேட்குறேன். அவளை கஷ்டப்படுத்தாத. என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த அப்பா, இப்போ இந்த ஆதி, அவ்வளோதான். அவ ஒரு குழந்தை மாதிரி. அவளை நல்லா பார்த்துக்கோ என்று சிவம் கூற சிவத்தின் பேச்சில் இருந்த அந்த தவிப்பும் கண்ணீரும் அங்கிருந்த விஸ்வா மற்றும் அசோக்கின் மனதையே ஒரு நிமிடம் நெகிழ வைத்தது. ஆதி எதுவும் பேசாமல் அப்படியே சிலையாக நின்றான். அவனது முதுகிற்கு பின்னால் ஒரு தந்தை தனது மகளின் வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆதி திரும்பி கூட பார்க்கவில்லை. அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆனால் அவனது இறுகிய தாடை தசைகள் அவனுக்குள் ஏதோ ஒரு யுத்தம் நடப்பதை தெரிய வைத்தன.
ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆதி விறுவிறுவென்று அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவனது வேகமான காலடி சத்தங்கள் சிவம் எழுப்பிய அழுகை சத்தத்தை அடக்கின. மேன்ஷனுக்கு வெளியே வந்ததும் ஆதி தனது விசுவாசமான ஆட்களை அழைத்தான். அவனது கண்கள் இப்போது வேட்டைக்கு தயாரான ஒரு சிறுத்தையைப் போல மின்னின. ஆதி விஸ்வாவிடம், "இங்க பாரு விஸ்வா, சிவம் சொன்ன ஒவ்வொரு இடத்தையும் இப்பவே செக் பண்ணுங்க. அந்த ஆள் சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு. அந்த ராகவனையும் சங்கரையும் கொன்னு போட்டுருங்க. ஆனா அந்த நாய்ங்க சாகிறதுக்கு முன்னாடி ஏன் சாகுறானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகணும். கிளம்புங்க" என்று ஆதி கட்டளையிட்டான். அடுத்த சில மணி நேரங்கள் இரத்தக்கரைகளால் நிறைந்திருந்தன. ஆதியின் மெயின் செக்யூரிட்டி ராகவன் ஒரு ரகசிய இடத்தில் சித்தார்த்தின் ஆட்களை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தான். திடீரென அங்கே மின்னல் வேகத்தில் புகுந்த விஸ்வாவின் ஆட்கள் ராகவனை சூழ்ந்து கொண்டனர். அவனிடம் உண்மையை வாங்கிவிட்டு அவன் அலறுவதற்கு கூட அவகாசம் கொடுக்காமல் அவனது நெற்றியின் நடுவே துப்பாக்கி கொண்டு பாய்ந்தது. லீகல் அட்வைசர் ஷங்கர் தனது காரில் தப்பிச் செல்ல முயன்றபோது அசோக் அவனை வழிமறைத்தான். ஷங்கரையும் அசோக்கின் ஆள்கள் தீர்த்து கட்டினர். ஒரே இரவில் ஆதியின் சாம்ராஜ்யத்தில் இருந்த அனைத்து கருப்பு ஆடுகளும் வேட்டையாடப்பட்டனர். சித்தார்த் விரித்த வலைகளை ஆதியின் ஆட்கள் ஒவ்வொன்றாக அறுத்தெறிந்தனர். மறுபுறம் தனது சொகுசு பங்களாவில் மதுக்கோப்பையுடன் வெற்றி களிப்பில் காத்து கொண்டிருந்தார் சித்தார்த். ஆதியின் சாம்ராஜ்யம் சரிந்துவிட்ட செய்திக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அப்போது அவனது அடியாட்கள் பதற்றத்துடன் உள்ளே ஓடி வந்தனர். "சித்தார்த் சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு" என்று அவர்கள் கூற சித்தார்த் நிதானமாக திரும்பி பார்த்தான். "என்னடா, என்னாச்சு?" "இல்லை சார், நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு. நம்மளோட இன்ஃபார்மர்ஸ் ராகவனையும் சங்கரையும் ஆதியோட ஆளுங்க போட்டு தள்ளிட்டாங்க. நம்மளோட அந்த பினாமி பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாத்தையும் ஆதி இப்போ லாக் பண்ணிட்டான். நம்ம செட் பண்ணி வச்சிருந்த அந்த போலீஸ் ரூட்லையும் ஆதி ஏதோ பிளான் பண்ணி நம்ம ஆளுங்களவே மாட்ட வச்சிட்டான்" என்று அவர்கள் கூற சித்தார்த்தின் கையில் இருந்த மதுக்கோப்பை நழுவி தரையில் விழுந்தது. அவனது முகம் ஆத்திரத்தில் விகாரமானது. சித்தார்த் கத்தியபடி, "டேய், எப்புட்றா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவனுக்கு தெரியாம அவனை சுத்தி அழகா என்ன அழகா பிளான் பண்ணி வச்சிருந்த. எப்புட்றா இது அவனுக்கு தெரிஞ்சது?" "சார், எனக்கு அந்த சிவம் தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு தோணுது. கண்டிப்பா அவனுக்கு தான் சார் எல்லா பிளானும் தெரியும். அவன்தான் ஆதிக்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கான்" என்று அடியாட்கள் கூற சிவம் என்ற பெயரை கேட்டதும் சித்தார்த்திற்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. தான் இவ்வளவு நுணுக்கமாக போட்ட பிளான் அந்த சிவத்தின் மூலம் வீணாகிவிட்டதை அவனால் தாங்க முடியவில்லை. கண்டிப்பா அந்த சிவம்தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அந்த ஆதி அழிக்க இதான் சரியான நேரம்னு வெயிட் பண்ணா எல்லாத்தையும் திருப்பி எனக்கே அப்போச்சிட்டான். இனி அவன்கிட்ட யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. அவன் உஷாரா இருப்பான்டா. நான் போட்ட பிளான் எல்லாம் போச்சு என்ற ஆத்திரத்தில் சித்தார்த் அங்கிருந்த விலை உயர்ந்த கண்ணாடி மேஜையை ஓங்கி ஒரு உதை விட்டார். அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அருகில் இருந்த லேப்டாப் மற்றும் ஆவணங்களை அள்ளி வீசி எறிந்தார். சித்தார்த் வெறித்தனமாக கத்தினார். "டே ஆதி, நீ ஜெயிச்சிட்டன்னு நினைக்காத. அந்த சிவம் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனும் சாவான். அவன் மட்டும் இல்லை, அவனோட உயிருக்கு உயிரான பொண்ணு சாகணும். எனக்கு தெரியும் ஆதி, உன்னோட பலவீனமே அந்த மீராதான்னு. அவளை வச்சே உனக்கு வைக்கிறேன்டா புது செக்கு" என்று சித்தார்த் கத்த சித்தார்த்தின் அறை முழுவதும் அவனது ஆக்ரோஷமான சத்தம் எதிரொலித்தது. தோற்றுப்போன ஒரு மிருகம் மீண்டும் தாக்க காத்திருப்பது போல அவன் தனது அடுத்த கொடூரமான திட்டத்தை தீட்டத் தொடங்கினான். நேரம் சென்றது. இரவின் நிசப்தம் அந்த பெரிய மேன்ஷனை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது.
வெற்றி களிப்பில் அந்த மாளிகையை அதிர வேண்டிய நேரம் இது. ஆனால் ஆதியின் சாம்ராஜ்யத்தை காத்து துரோகிகளை வேட்டையாடி முடித்த பிறகும் அந்த இடத்தில் ஒரு மௌனமான வழி காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. ஆதி மேன்ஷனின் விசாலமான பால்கனியில் நின்றிருந்தான். கையில் எரியும் சிகரெட் காற்றில் சாம்பலாகிக் கொண்டிருந்தது. அவனது கண்கள் இருண்ட வானத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது எண்ணங்கள் மட்டும் ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்தன. பிசினஸில் ஜெயித்தாகிவிட்டது, எதிரிகளின் தலைகளை உருட்டியாகிவிட்டது. ஆனால் அவனது நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு பாரம் அவனை துளைத்து கொண்டிருந்தது. சிவம் கூறிய வார்த்தைகள், அது அவனது அசுரத்தனத்தை சிறிது சிறிதாக செதுக்கிக் கொண்டிருந்தன. அவன் மீராவை நேசிக்கிறான், அவளை தனது உயிருக்கு மேலாக நினைக்கிறான். ஆனால் அந்த தீராத வஞ்சம் அவனது காதலை ஒரு கசப்பான மருந்தாக மாற்றிவிட்டது. ஒரு பக்கம் அவனது சாம்ராஜ்யத்தின் கௌரவம், இன்னொரு பக்கம் அவனது இதயத்தின் தேடல். இரண்டிற்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு அந்த நள்ளிரவில் ஒரு காயம்பட்ட சிங்கத்தைப் போல தவித்துக் கொண்டிருந்தான் ஆதி. அதே நேரத்தில் ஆதியின் ரகசிய அறையின் மங்கலான வெளிச்சத்தில் மீரா கட்டிலில் ஒரு புறமாக சாய்ந்து படுத்திருந்தாள். அவளது கண்கள் அழுது சிவந்து போயிருந்தன. கைகள் நடுங்கிக் கொண்டே தனது வயிற்றை இறுக பிடித்துக் கொண்டிருந்தது. அவளுக்குள் இருக்கும் அந்த சிறு உயிர் இப்போதுதான் அவளுக்கு துணையாக தெரிந்தது. பாப்பா, பாப்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்காதுல்ல? ஆனா என்னால இப்போ உன்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். உங்க அப்பா கிட்ட உன்னை பத்தி சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரா? இல்ல உன்னையும் மொத்தமா வெறுத்துருவாரா? இதை நினைச்சு எனக்கு நிம்மதியே இல்லை. ஒருவேளை உன்னை ஒரு தடவை அவர் தொட்டு பார்த்தா அதுலயாவது அவர் கோவம் குறைஞ்சிருமா? இல்ல ஓ தாத்தா மேல இருக்கிற கோவத்துல உன்னை என்னை கைவிற்றுவாரா என்று மீரா தன் வயிற்றில் கை வைத்தபடி பேசிக்கொண்டிருந்தாள். அவளது குரல் தேய்ந்து போயிருந்தது. அவளது தந்தை சிவம் படும் கஷ்டங்களும் ஆதியின் கொடூரமான முகமும் அவளது கண்முன்னே வந்து சென்றன. உன் தாத்தா ரொம்ப பாவம் தெரியுமா? அவர் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அந்த தப்புக்கு பின்னாடி ஒரு சாதாரண அப்பாவோட பேராசை மட்டும்தான் இருந்தது. என்னை எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கணும், என்னை நல்லபடியா வாழ வைக்கணும் தான் அவர் இதுக்கு சம்மதிச்சிருப்பாரு. அந்த ஒரு சின்ன ஆசைக்காக தான் அவர் இப்போ துரோகிங்கிற பட்டத்தை சுமந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் அனுபவிக்கிற அந்த வேதனை, அவர் உடம்புல இருந்து வர அந்த ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான். என் அப்பா ரொம்ப நல்லவர். ஆனா விதி அவர் ஒரு கோழையா மாத்திருச்சு. தன் பொண்ணோட வாழ்க்கைக்காக ஒரு தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு அதே பொண்ணு கண்ணு முன்னாடி நரகத்தை அனுபவிக்கிறாரு. உன் தாத்தா பாவம் தானே என்று கூறிய மீரா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். ஆதியின் அந்த சிவந்த கண்கள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. பாப்பா, உன் அப்பா ஆதி, அவரை பார்த்து நீ பயப்படாத. இப்போதான் அவர் இவ்வளோ பயங்கரமா இருக்காரு. ஆனா ஒரு காலத்துல அம்மாவை அவர் எப்படி காதலிச்சாரு தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர். சூழ்நிலை அவரை இப்படி மாத்திருச்சு. யார உயிரை விட அதிகமா நம்பினாரோ அவங்களே அவர் முதுகுல குத்துனா அவர் என்ன பண்ணுவாரு? அவரும் மனுஷன் தானே. உன் அப்பா இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணமே ஒருத்தவங்க மேல அதிகமா அன்பு காட்டினதுனால தான். அவர் வெளியே அசுரன் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள காயம்பட்டு செத்துட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அவரு. யாரையாவது ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சு அழமாட்டோமோன்னு
ஏங்குற ஒரு குழந்தை தான் உன் அப்பா என்று கூறிய மீரா தனது முகத்தை தலையணையில் புதைத்து கொண்டாள். அவளது உடல் பயத்திலும் வேதனையிலும் நடுங்கியது. மீரா அழுதுகொண்டே, இப்ப சொல்லு, நான் யாருக்காக அழுவேன்? என் அப்பாக்காகவா, இல்ல என் ஆதிக்காகவா? ரெண்டு பேரும் பாவம். ஒருத்தரோட பேராசை இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிருச்சு. ஒருத்தரோட ஆத்திரம் இன்னொருத்தவங்க உயிரையை குடிச்சிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் நீயும் நானும் தான் மாட்டிக்கிட்டோம் என்று மீரா அழுது கொண்டே மௌனமானாள். அந்த மேன்ஷனில் இப்போது 3 இதயங்கள் துடித்துக் கொண்டிருந்தன. ஒன்று இரத்தத்தில், ஒன்று ஆத்திரத்தில், மற்றொன்று ஆறாத கண்ணீரில். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.